வைசாக மாதம் என்றழைக்கப்படும் வைகாசி மாத மாகாத்மியத்தின் 15ஆம் அத்தியாயம். பாஞ்சால தேசத்து அரசனின் கதை. ஸ்ருததேவர் கூறினார், அரசே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமான வைசாக மாதத்தின் பாவங்களை போக்கும் ஒப்பற்ற மகிமையை மேலும் செவிமடுப்பீராக. முற்காலத்தில் பாஞ்சால தேசத்தில் பிரியூசஸ் என்ற பெயருடைய ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் அறிவு கூர்மையும் தர்ம நெறியும் கொண்ட பூரியசஸ் என்பவனின் மகனாவான். அரசே, அவனது தந்தை காலமான பின்னர் அவன் அரியணையில் அமர்த்தப்பட்டு நாட்டை ஆளும் பொறுப்பை ஏற்றான். அவன் தர்மத்தை காப்பதில் மிகுந்த ஆர்வமும் உறுதியும் கொண்டிருந்தான். வீரம் மற்றும் பரந்த மனப்பான்மை ஆகிய நற்பண்புகள் அவனிடம் நிறைந்திருந்தன. அவன் வில் வித்தையில் வல்லவனாக திகழ்ந்தான். மிகுந்த அறிவு கூர்மை கொண்ட அந்த அரசன் தனது தர்ம நெறி சார்ந்த மற்றும் நற்செயல்களின் வாயிலாக பூமி முழுவதையும் ஆட்சி செய்து வந்தான். முற்பிறவியில் அவன் தேவையுடையோருக்கு நீர்தானம் செய்யாதிருந்த காரணத்தால் ஒரு பெரும் தோஷத்தை, பாவத்தை அடைந்திருந்தான். பாவமற்றவரை சிறிது காலம் கடந்த பின்னர் அந்த அரசன் தனது செல்வத்தை பெருமளவில் இழந்தான். அவனது குதிரைகளும் யானைகளும் ஒரு கொடிய நோயினால் பீடிக்கப்பட்டு உயிரிழந்தன. முன்னெப்போதும் கண்டிராத கடும் பஞ்சம் ஒன்று அந்த நாட்டை தாக்கியது. அதன் விளைவாக அந்த ராஜ்யம் முழுவதிலும் மக்கள் நடமாட்டமே அற்று போனது. யானை ஒன்று கடித்து தின்ற விளாமரம் எவ்வாறு உள்ளீடற்று போகுமோ அதே போன்று அந்த ராஜ்யமும் அதன் கருவூலமும் வெறுமையாயின. அந்த அரசன் வலிமை குன்றிவிட்டதையும் அவனது வலிமையான படைகள், கருவூலம் மற்றும் நிலையான ராஜ்யம் ஆகியவை அவனிடமிருந்து நீங்கிவிட்டதையும் அறிந்த அவனது எதிரி மன்னர்கள் நூற்றுக்கணக்கானோர் அவனை தோற்கடிப்பதற்கு அதுவே தக்க தருணம் என்று கருதினர். அவர்கள் படையெடுத்து வந்து போர்க்களத்தில் அந்த பாஞ்சால தேசத்து அதிபதியை தோற்கடித்து கைப்பற்றினர். அவர்களால் தோற்கடிக்கப்பட்ட அந்த அரசன் தனது மனைவி சிகினி மற்றும் அவனுக்கு பணிவிடை செய்யும் செவிலியர், பிற பணியாளர்கள் ஆகியோருடன் இணைந்து மலை குகைகளை அடைக்கலமாக புகுந்தான். அவன் எங்கிருக்கிறான் என்பதை பிறரால் அறிந்து கொள்ள இயலவில்லை. பல்வேறு வகையான துன்பங்கள் அவனை வாட்டியதால் அவன் மிகுந்த மனக்கலக்கத்துடனும் அமைதியின்றியும் காணப்பட்டான். இவ்வாறு மறைந்து வாழ்ந்தபடியே அவன் 53 ஆண்டுகளை கழித்தான். தனக்கு ஏற்பட்டிருந்த இந்த அவல நிலைக்கு காரணம் என்ன, இதன் பின்னணி என்ன என்பது குறித்து அந்த அரசன் பல சமயங்களில் ஆழ்ந்து சிந்தித்தான். அவன் எவ்வாறு சிந்தித்தான்? நான் பிறப்பாலும் செயல்களாலும் தூயவன். என் பெற்றோரின் நலனில் நான் எப்போதும் ஈடுபட்டிருப்பவன். என் ஆசான்களிடம் நான் உண்மையான பக்தி கொண்டவன். நான் வீரமும் நற்பண்புகளும் ஒருங்கே அமைய பெற்றவன். நான் அந்தணர்களுக்கு பேருதவி செய்பவன். நான் தர்மத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவன். அனைத்து உயிரினங்களிடமும் நான் கருணையும் பரிவும் கொண்டவன். நான் தேவர்களின் பக்தன். என் ஐம்புலன்களையும் வென்றவன். நான் உயர்குடியில் பிறந்திருந்தும் என் சகோதரனும் மகனும் நண்பர்களும் கருணைக்கும் ஆண்மைக்கும் பெயர் பெற்றவர்களாக திகழ்ந்த போதிலும் இப்போது அவர்களில் எவருமே எனக்கு நலம் விரும்புபவர்களாக இல்லை. ஏன்? எத்தகைய கர்மவினையின் காரணமாக வறுமை என்னை ஆட்கொண்டது? இது எனக்கு பெருந்துன்பத்தை விளைவிக்கிறது. நான் ஏன் தோல்வியை சந்திக்க நேர்ந்தது? நான் இந்த காட்டில் தங்கி இருப்பதற்கு என்ன காரணம்? இச்சிந்தனைகளால் மனம் வருந்திய அந்த அரசன் தன் ஆசான்களை நினைவு கூர்ந்தான். அவன் மிகுந்த மனச்சோர்வுக்கு ஆளாகியிருந்தான். சர்வ ஞானமும் கூர்மையான அறிவும் பெரும் புகழும் வாய்ந்த யாஜர் மற்றும் உபயாஜகர் எனும் 2 சிறந்த முனிவர்கள் அந்த அரசனின் அழைப்பை ஏற்று அங்கு வந்தனர். அவர்களை கண்டதும் பாஞ்சால நாட்டின் மன்னன் உடனடியாக தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். மிகுந்த பக்தியுடன் அவன் தன் தலையை குனிந்து வணங்கினான். தன் நாடு கடத்தப்பட்ட நிலையினால் அவன் கடுமையாக துன்புற்றிருந்தான். அவனிடம் அரசருக்குரிய எந்தவிதமான சின்னங்களும் இருக்கவில்லை. அவன் எங்கிருக்கிறான் என்பது வேறு எவருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அம்முனிவர்களின் பாதங்களில் பணிந்து வணங்கினான். அம்முனிவர்கள் தங்கள் கரங்களினால் அவனை தூக்கி நிறுத்தி அவன் விழிகளிலிருந்து விழுந்த விழிநீரை துடைத்தனர். காட்டில் கிடைத்த சிறந்த பொருட்களை கொண்டு அவன் அம்முனிவர்களை முறைப்படி வழிபட்டான். அம்முனிவர்கள் வசதியாக அமர்ந்த பின்னர் அந்த அந்தணர்களை அவன் மிகுந்த பணிவுடன் தலை வணங்கி இவ்வாறு வினவினான்.
அந்தணர்களே, என் துயரத்திற்குரிய காரணத்தை எனக்கு கூறுங்கள். நான் இப்பூ உலகிற்கே அதிபதியாக திகழ்ந்தவன். பிறப்பாலும் என் செயல்களாலும் நான் தூய்மையானவன். பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் தேவர்களுக்கும் நான் மிகவும் பிரியமானவன். நான் பாவங்களுக்கு அஞ்சுபவன், கருணை உள்ளம் கொண்டவன், என் குருமார்களிடம் மிகுந்த பக்தி கொண்டவன். அப்படி இருந்தும் வறுமையாலும் கருவூல இழப்பாலும் என் பகைவர்களால் இழைக்கப்படும் அவமானத்தாலும் நான் ஏன் சூழப்பட்டிருக்கிறேன்? நான் காட்டிற்கு நாடு கடத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? என் தனிமைக்கு காரணம் என்ன? எனக்கு மகன் இல்லை, சகோதரன் இல்லை, நலம் விரும்புவோர் இல்லை, நண்பர்களும் இல்லை. என்னால் பாதுகாக்கப்பட்டு செம்மையாக ஆளப்பட்ட அந்த சிறப்புமிக்க நாட்டில் ஏன் கடும் பஞ்சம் ஏற்பட்டது? இவற்றை எனக்கு விரிவாக விளக்குங்கள். சிறந்த முனிவர்களே, இதற்கான காரணங்களை எனக்கு எடுத்துரையுங்கள். இவ்வாறு மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்திருந்த அந்த மன்னன் வினவிய போது அந்த உயரிய ஆன்மாக்களையும் சிறந்த ஞானத்தையும் கொண்ட முனிவன் சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்த பின்னர் பின்வருமாறு பதிலுரைத்தார். யாஜரும் உபயாஜரும் கூறினர், மன்னா, செவிமடுப்பீராக. தமது துயரத்திற்கான காரணத்தை நாங்கள் தமக்கு எடுத்துரைக்கிறோம். தமது முந்தைய 10 பிறவிகள் அனைத்திலும் தாம் மிகுந்த பாவங்களை செய்த ஒரு வேடுவனாகவே, வேட்டையாடுபவனாகவே திகழ்ந்தீர். தாம் இரக்கமற்றவனாகவும் இவ்வுலகில் வாழும் மக்களை கடுமையாக துன்புறுத்துவதிலேயே எப்போதும் ஈடுபட்டிருப்பவனாகவும் இருந்தீர். தாம் மிகச்சிறிய அளவிலான நற்செயலை கூட செய்ததில்லை. தாம் மிகச்சிறிய புனித சடங்கை கூட செய்ததில்லை. தமது ஐம்புலன்களின் மீதோ அல்லது தமது மனதின் மீதோ தமக்கு எவ்வித கட்டுப்பாடும் இருக்கவில்லை. தமது நாக்கு எவ்விதத்திலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருநாமங்களை உச்சரிக்கவில்லை. தமது மனம் கோவிந்தனின் தாமரை மலர் போன்ற இரு திருவடிகளை நினைவு கூறவில்லை. தாம் ஒருபோதும் பரமாத்மாவை நோக்கி தமது தலையை வணங்கியதில்லை. இவ்வாறு அரசனை தாம் தொடர்ந்து தீயவனாகவே வாழ்ந்த நிலையில் தமது 9 பிறப்புகள் கழிந்துவிட்டன. 10வது பிறவியில் தாம் சகியமலையில் வாழும் ஒரு வேடனாக பிறந்தீர். இவ்வுலகில் உள்ள மக்கள் அனைவரிடமும் தாங்கள் இரக்கமற்றவனாக விளங்கினீர். மனிதர்கள் அனைவருக்கும் தாம் யமன் போன்றவனாகவே திகழ்ந்தீர். தம்மிடம் கருணையே இருக்கவில்லை. தமது ஆயுதங்களை கொண்டே தாம் பிழைப்பு நடத்தினீர். தாம் எப்போதும் வன்முறையிலும் தீங்கிழைக்கும் செயல்களிலுமே ஈடுபட்டிருந்தீர். தம்மிடம் நற்குணங்கள் ஏதும் இருக்கவில்லை. வஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைந்தவனாகவே தாம் திகழ்ந்தீர். தமது மனைவியுடன் இணைந்து வழிபோக்கர்களை துன்புறுத்தி வந்தீர். கௌட தேசத்தை சேர்ந்த குடிகளுக்கு தாம் மனிதர்களை தின்று வாழும் ஒரு அரக்கனை, இராட்சசனை போன்றவராக விளங்கினீர். இவ்வாறு தமக்கு எது நன்மை பயக்கும் என்பதை அறியாத அறியாமையினாலேயே தமது ஆண்டுகள் பல கழிந்து விட்டன. தாம் பச்சிளங்குழந்தைகள், சிறுவர்கள், விலங்குகள் மற்றும் பறவைகளை இரக்கமின்றி கொன்று குவித்தாலும் மிகுந்த தீயவனாக விளங்கியதாலும் இப்பிறவியில் தமக்கு ஒரு மகன் கூட பிறக்கவில்லை. முற்பிறவிகளில் தாம் வஞ்சகனாக நடந்து கொண்டதாலேயே இப்பிறவியில் தமக்கு சொந்த சகோதரர்கள் எவரும் அமையவில்லை. வழிபோக்கர்களை தாம் துன்புறுத்தி வந்ததாலேயே இப்போது தமக்கு துணையாக நிற்கக்கூடிய நண்பர்கள் எவரும் இல்லாமல் போய்விட்டனர். நல்லோர்களை தாம் அவமதித்து இழித்துரைத்து வந்ததாலேயே இப்போது தமது எதிரிகளால் தாம் தோற்கடிக்கப்பட்டுள்ளீர். எவருக்கும் எதையும் ஈந்து பழகாத அந்த பாவச் செயலால் ஏற்பட்ட குறையின் காரணமாகவே வறுமை தம்மையும் தமது குடும்பத்தையும் சூழ்ந்து கொண்டுள்ளது. தாம் எப்போதும் பிறருக்கு துயரத்தையும் மன வேதனையையும் ஏற்படுத்தி வந்ததாலேயே இப்போது நாடு கடத்தப்பட்டு கொடுமையான துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்துள்ளது. தாம் அனைவரையும் மன வருத்தத்திற்கு ஆளாக்கியதாலேயே இப்போது தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவிற்கு துயரம் தம்மை சூழ்ந்து கொண்டுள்ளது. இப்போது தம்மால் உணவருந்த இயலாமல் இருப்பதற்கும் அதே காரணமே அடிப்படையாக அமைகிறது. முற்பிறவிகளில் தமது செயல்கள் அனைத்தில் தாம் மிகவும் கொடுமை நிறைந்தவராகவே திகழ்ந்திருக்கிறீர். அதனாலேயே மிகுந்த அறிவு கூர்மை கொண்டவரே இப்பிறவியில் தாம் உமது அரசாட்சியை இழக்க நேர்ந்துள்ளது. தாம் ஒரு சிறந்த மற்றும் உயர்குடியில் பிறக்க நேர்ந்ததற்கான காரணங்களையும் நான் தற்போது தமக்கு எடுத்துரைக்கிறேன். வேடனாக பிறந்த தமது இறுதி பிறவியில்
தாம் கௌட தேசத்தில் வசித்து வந்தபோது முட்கள் நிறைந்த அந்த காட்டில் உயிரினங்களை ஈவிரக்கமின்றி வேட்டையாடும் தமது தொழிலையே செய்து வந்தீர். அனைத்து உயிரினங்களுக்கும் யமன் போன்ற கருணையற்ற ஒரு அளிப்பவனாக தாம் அந்த பாதையில் நின்றிருந்தீர். அச்சமயத்தில் செல்வமும் அறிவும் மிக்க இரு வைசியர்கள் அந்த வழியாக வந்தனர். அவர்கள் கடும் வெயிலின் கொடுமையால் அவதியுற்றிருந்தனர். வேதங்களையும் வேதாங்கங்களையும் கற்று தேர்ந்த கர்ஷன எனும் பெயருடைய ஒரு முனிவரும் அவர்களுடன் வந்திருந்தார். அவர் சடை முடியும் மரப்பட்டையாலான ஆடையும் அணிந்திருந்தார். நற்பண்புகள் நிறைந்த அந்த முனிவர் ஒரே ஒரு கமண்டலத்தை நீர் குடுவையை மட்டும் உடைமையாக கொண்டிருந்தார். இவர்களை கண்டதும் தாம் தமது வில்லை ஏந்தி அவர்கள் செல்லும் பாதையை மறித்து நின்றீர். தாம் அந்த வைசியர்களை பாய்ந்து சென்று தமது அம்புகளால் அவர்களின் உடல்களை துளைத்தீர். அவர்களில் ஒருவனை கொன்று அவனிடமிருந்த பணம் மற்றும் பிற உடைமைகள் அனைத்தையும் தாம் பறித்து கொண்டீர். மற்றவனையும் கொல்ல தாம் முயன்ற போது அவன் அச்சத்தினால் அவசரமாக அங்கிருந்து தப்பி ஓடினான். அவன் தன்னிடமிருந்த பணத்தையும் விலை மதிப்புள்ள பொருள்களையும் ஒரு முள்வேலி புதருக்குள் மறைத்து வைத்தான். மிகுந்த அச்சத்துடன் அவன் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள முயன்றான். அந்த வேடனால் கொல்லப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தில் முனிவர் கர்ஷனர் கடும் வெயிலிலும் அவசரமாக ஓடினார். வெயிலின் கொடுமையாலும் தாக்கத்தாலும் அவர் மிகவும் வாடி போனார். அவருக்கு உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. இறுதியில் அவர் மயங்கி விழுந்தார். அவருக்கு மிக சொற்பமான நினைவு மட்டுமே எஞ்சியிருந்தது. தன் உயிரை காப்பாற்றி கொள்வதிலேயே குறியாக இருந்த அந்த வைசியன் முனிவரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார். தாம் அவர்களை துரத்தி சென்றீர். ஆனால் பாதையில் அந்த அந்தணர் முனிவர் மயங்கி கிடப்பதை கண்டதும் அவரிடம் விலை மதிப்புள்ள பொருள்கள் எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன, அந்த வணிகன் எவ்வளவு தூரம் சென்றுள்ளான் என்று விசாரிக்க தாம் விரும்பினீர். இது குறித்து அவரிடம் கேட்பதற்காக மிகுந்த களைப்பினால் மயங்கி கிடந்த அந்த அந்தணரை மீண்டும் நினைவு பெறச் செய்ய தாம் முயன்றீர். அவர் முழுமையாக நினைவு திரும்பும் பொருட்டு தாம் அவரது செவிகளில் ஊதினீர். மேலும் இஞ்சி பொடியையும் அவரது செவிகளில் இட்டீர். சேரும் புழுக்களும் நிறைந்த ஒரு பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரை கொண்டு தாம் அவருடைய விழிகளை துடைத்து விட்டீர். அவர் களைப்புடன் படுத்திருந்த நிலையில் தாம் இலைகளை கொண்டு அவருடைய முகத்திற்கு விசிறிவிட்டீர். அந்த முனிவரை மயக்கத்திலிருந்து மீட்டெடுத்து உணர்வு பெறச் செய்த பின்னர் தாங்கள் மனதளவில் நிம்மதி அடைந்து அவரிடம் இவ்வாறு கூறினீர். இந்த காட்டில் நான் ஆயுதங்களை ஏந்தி இருப்பதை கண்டு என்னை கண்டு அஞ்சவோ அல்லது என் மீது ஐயம் கொள்ளவோ வேண்டாம். ஏழ்மையுற்று எவ்வித உடைமைகளும் அற்றவனே இவ்வுலகில் மகிழ்ச்சியுடன் வாழ்பவனாவான். அப்படி இருக்க தாம் ஏன் இவ்வளவு அதிகமாக அஞ்சுகிறீர்? ஒரு பழைய உடைந்த பானையினால் எனக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது? கற்றறிந்தவரே, எனக்கு இந்த ஒரு தகவலை மட்டும் கூறுங்கள். அந்த வணிகன் எங்கு தப்பி ஓடினான்? அவன் அவசரமாக தப்பி ஓடிய போது தான் வைத்திருந்த விலை மதிப்புள்ள பொருளை எந்த புதர் மறைவில் ஒளித்து வைத்தான்? தாம் என்னிடம் பொய் கூறினால் தம்மை நான் கொன்று விடுவேன். கர்ஷனன் அந்த முனிவர் கூறினார், அந்த செல்வம் இங்கிருக்கும் இந்த புதர் மறைவில்தான் ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது. அவன் இந்த பாதையின் வழியாகத்தான் தப்பி ஓடினான். இவ்வாறு வினவப்பட்ட போது அச்சத்தின் காரணமாகவும் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தினாலும் அவர் அவ்வாறு பதிலளித்தார். அப்போது நீங்கள் அந்த அந்தணரிடம், அந்தணரை, இந்த பாதையின் வழியாக மகிழ்ச்சியுடன் செல்லுங்கள். என்னை கண்டு தாம் சிறிதும் அஞ்ச தேவையில்லை. இங்கிருந்து சற்று தொலைவில் ஒரு ஏரியின் மிகச்சிறந்த நீர் உள்ளது. அந்த தூய நீரை பருகி தம்முடைய களைப்பை போக்கிக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் கிராமத்திற்கு செல்லுங்கள். இப்போதே அரச அதிகாரிகள் இந்த பாதையின் வழியாக வரக்கூடும். அந்த பிரபல வணிகனின் அலறல் சத்தங்களையும் கூக்குரல்களையும் கேட்டறிந்து அவர்கள் தமது கால் தடங்களை சுவடு பிடித்து தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். சிறந்த அந்தணரே, தாம் தாகத்தால் பெரிதும் வருதி கொண்டிருந்தாலும் என்னால் தம்முடன் துணையாக வர இயலாது.
இந்த இலையை கொண்டு உங்களை நீங்களே விசிறிக் கொள்ளுங்கள், அதனால் வெப்பம் சற்று தணியும். அவருக்கு ஒரு பலாச இலையை விசிறிக் கொள்வதற்காக அளித்த பின்னர் நீங்கள் மீண்டும் அந்த காட்டிற்குள் சென்று விட்டீர்கள். வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் நீங்கள் செய்த புண்ணிய செயல் இதுவே ஆகும். வைசாக மாதம் என்று அழைக்கப்படும் வைகாசி மாத மாகாத்மியத்தின் 15ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.